ஹாய் அட்வென்ச்சர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிரைண்டரில் மாவாட்டக்கூடிய கல் வைக்கிற ஸ்டாண்டு பிஞ்சிருச்சு. அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு இந்த கமர்ஷியல் வெட் கிரைண்டரில் இருக்க ஸ்டாண்டு எப்படி உடஞ்சிருக்குன்னா, இவங்க டெய்லி யூஸ் பண்ணிட்டு இதில் இருக்க அந்த மாவு அரைக்கிற அந்த ஸ்டோனை கழுவிய அந்த ஈரத்தை நல்லா துடைக்காம அப்படியே அந்த ஸ்டாண்டு மேலே வச்சிருவாங்க. அந்த ஸ்டாண்டில் அந்த தண்ணி வடிஞ்சு 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 கீழே ஃபுல்லாகவே துருப்பிடிச்சு அந்த ஸ்டாண்டு உடஞ்சிருச்சு. இப்போ அந்த ஸ்டாண்டோட பாதி பீஸு தான் இந்த நட்டு போல்டோட கனெக்ட் ஆகிருக்கு. நட்டு கலண்டு வராமல் சுற்றிக்கிட்டே இருக்கு. அதனால இந்த கமர்ஷியல் வெட் கிரைண்டரோட சைடில் இருக்க சேஃப்டி கார்டு ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிளேட்டை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்டாண்டோட ஸ்க்ரூ நல்லாவே இருக்குது. ஆனால் இந்த கிரைண்டரோட ஃப்ரேமு நல்லாவே துருப்பிடிச்சிருக்கு. கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது, ஆனால் பரவாயில்ல, ஏதோ கலண்டு வருது, பார்ப்போம். ஆனால் இந்த அளவுக்கு துருப்பிடிக்கிற அளவுக்குலாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணாதீங்க. அப்பப்போ தொடச்சி நீட்டாக அந்த ஸ்டாண்டில் அந்த கல்லை வைங்க. ஒரு ஸ்க்ரூ கழட்டியாச்சு, ஆனால் இன்னும் ஸ்க்ரூ கழட்ட முடியல, ரொம்ப டைட்டாகவே இருக்குது. அதனால் வெட்ரூம் வச்சு வெட்டி பார்க்குறேன், எப்பயுமே அது வரல. அந்த துரு தான் ரிமூவ் ஆகுதே தவிர அந்த நட்டு போல்ட்டை நம்மளால் கட் பண்ண முடியல. கட்டிங் மிஷினை போட்டு கட் பண்ணலான்னா அது கட்டிங் மிஷினை நான் எடுத்துகிட்டு வரல. இதுக்கு மேலே அடித்தோம்னாலும் அந்த பிளேட்டெல்லாம் நம்ம பிஞ்சிருமோன்னு அது வேறு ஒரு சந்தேகமாக இருந்துச்சு. அதனால் வெட்ரூமை வச்சு கட் பண்ணுறதை விட்டுட்டு ஸ்க்ரூவோட டாப்பில் இதெல்லாம் ஆயில் விட்டுக்கிறேன். எதுக்காக இந்த ஸ்க்ரூவில் ஆயில் விடுறோம்னா, அப்போ தான் இந்த ஸ்க்ரூவை கழட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஆயில் கீழே இறங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்பானர் வச்சு கழட்டி பார்க்கலாம். உண்மையாகவே ரொம்பவுமே டைட்டாக இருக்குது, கொஞ்சம் கூட நகரவே மாட்டுது. மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை இனிமே கத்தி காட்டா காரி திப்புவாங்கல்ல. லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு கழட்ட முடியாத அளவுக்கு துருப்பிடிச்சு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. இதில் ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா, ஸ்க்ரூ கட்டாகி ஸ்பானர்லேயே அப்படியே ஒட்டின மணிக்கே இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு எவ்வளோ டைட்டாக இருந்திருக்குன்னு. சரி, இப்போ அடுத்த ஸ்க்ரூவை கழட்டலான்னு சொல்லி பார்த்தா அதுக்கு மேலே டைட்டாக இருக்குது. எந்த பக்கம் இது பண்ணாலும் வரவே மாட்டுது. இரண்டாவது ஒரு ஸ்க்ரூ தான் கழட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சுன்னு சொல்லி பார்த்தா சுத்தமாக வரமாட்டுது. இதில் என்ன ஒரு இதுனா, ஸ்க்ரூ மழுங்கிக்கிட்டே இருக்குது, அந்த ஸ்பானரில் செட் ஆகவே மாட்டுது. நானும் அது மேலே இதில் இருக்க கேப்பை ஃபில்லப் பண்ணுறதுக்காண்டி ஸ்க்ரூ டிரைவர் வச்செல்லாம் கழட்டி பார்த்துட்டேன், அப்பயும் ஒன்றும் முடியலை. என்ன ட்ரை பண்ணாலும் அது கழட்ட முடியல. ஐயோ என்னால முடியல. முடியலன்னா பரவாயில்ல. இப்ப பாரு, ஆண்டி ஆண்டி புடிங்கிருச்சு. ஆண்டி ஆண்டி பாரு. சொல்லி வச்ச மாதிரி இந்த நட்டும் பிடுங்கிருச்சு. ஆனால் நான் கழட்ட தான் பார்த்தேன், ஆனால் இப்படி கட்டாயி வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த நட்டு இந்த ஸ்பானரில் மாட்டிக்கிச்சு, இதோட ஸ்க்ரூ இதில் இந்த ஸ்பானரில் மாட்டிக்கிச்சு. பார்த்தீங்களா எப்படி கலண்டு வந்திருக்குன்னு. தயவு செஞ்சு இனிமேல் ஸ்டோனை துடைக்காமல் இந்த ஸ்டாண்டில் வைக்காதீங்க. பாருங்கள், துருப்பிடிச்சு இது பண்ணிட்டா அதை கழட்டுறது எவ்வளோ சிரமமாக இருக்குன்னு. சரி, இப்போ இது மேலே இருக்க துருவெல்லாம் ஒரு துணியை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்த ஸ்டாண்டை வச்சு பார்க்கலாம், கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதானே. கரெக்டாகவே ஃபிக்ஸ் ஆகுது. சரி, இப்போ நட்டு போல்ட்டு போட்டு டைட் பண்ணிடலாம் அது கையோட. இந்த நட்டு போல்ட்டு இப்போதைக்கு ஓரளவுக்கு தான் நான் டைட் வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் அடுத்த நட்டு போல்ட்டு போடையில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நட்டு போல்ட்டு போட்டுக்க முடியும். அதனால ஃபைனலாக இப்போ எல்லா நட்டு போல்ட்டுமே ஈவனாக டைட் வச்சுக்கலாம். டைட் வைக்கும் போது மீடியமாகவே ஓரளவுக்கு டைட் வைக்கணும். ரொம்ப டைட் வச்சோம்னா ஸ்டாண்டு கீழே இருக்க ஃப்ரேம் ஆல்ரெடி துருப்பிடிச்சு தான் இருக்குது, அந்த ஃப்ரேம் கட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் மீடியமாக எல்லாத்துக்குமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி டைட் வச்சுருக்கேன். அடுத்ததாக இப்போ ஸ்டோனை ஹோல்ட் பண்ணுற ஸ்டோன் ரிங்கை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அதனால் நான் ஹேமரை வச்சு அடித்து கொஞ்சம் கீழே இறக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக போகும், அதனால தான் இப்படி பண்ணேன். இப்போ ஸ்டோன் எடுத்து ரிங்கில் வச்சு பார்த்தேன், ரிங்கு ரொம்ப கீழே தனிவாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிறேன். ஏன்னா ரொம்பவும் கீழே இருந்துச்சுனாலும் நல்லா இருக்காது, ரொம்பவும் மேலே ஹைட் ஓவராக ஏற்றிட்டாலும் நல்லா இருக்காது, தூக்கி வைக்க முடியாது நம்மளால. அதனால கொஞ்சம் மீடியம் ஹைட்டில் நான் வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஹைட் ஓகேவாக இருக்கிறதுனால நான் இந்த ஹைட்லேயே நான் டைட்டு வச்சுக்கிறேன். அடுத்ததாக இப்போ நான் இதில் ஸ்டோனோட செயினை ஹோல்ட் பண்ணுற அந்த கொக்கியை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த கொக்கியை ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக நான் கவனிக்க வேண்டியது, ஓவராக அந்த ஸ்டோன் இழுவிசையோடு இருக்கக்கூடாது. ரொம்ப இழுவிசையோடு இருந்தாலும் அரைக்காது, அதுக்காண்டி ரொம்ப லூஸாக விட்டாலும் அரைக்காது. கரெக்டான மீடியம் ஒரு ஸ்ட்ரென்த்தோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்படின்னாதே அது கரெக்டான இதில் இருக்குன்னு. அடுத்ததான் முக்கியமானது, மாவை தள்ளி விடுற பிளேட் ஹேண்டிலை மாட்டணும். அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக. அந்த ஹேண்டில் மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த பிளேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இல்லைன்னா இந்த ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம்
அந்த பிளேட்டை மாட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணையில நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா சைட்லேயும் கீழேயும் வந்து ரொம்ப உரசாத மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 2 mm கேப் இருக்கிற மாதிரி உரசாத மாதிரி வச்சிங்கன்னா அந்த ஸ்டோனில் இந்த பிளேட்டு கரைஞ்சிக்கிட்டே வந்து அது சாப்பாட்டில் கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ அந்த ஹூக்கை வந்து டைட் வச்சுக்கிறேன். இந்த லெவல் கரெக்டாக இருக்குது, அதனால் இந்த லெவலில் நான் டைட் வச்சுக்கிறேன். இந்த கிரைண்டரோட சைடு சேஃப்டிக்கு கார்டை மாட்டிக்கலாம் நம்ம கரெக்டாக எல்லா ஸ்க்ரூவையும் ஃபிக்ஸ் பண்ணி. எப்பாடா ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுன்னு கீழே பார்த்தா கீழே பெல்ட்டே இல்லை. என்னடான்னு பார்த்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாவு அரைக்கலைன்னு சொல்லி இவங்க ஒரு எலக்ட்ரிஷியன்ட்ட பெல்ட் மாற்ற சொல்லியிருக்காங்க. அவங்க கழட்டிட்டு போனவங்க பெல்ட்டை கொடுத்து ரிட்டர்ன் வந்து கொடுக்கவே இல்லை, புதுசும் வாங்கிட்டு வந்து கொடுக்கலையா. அதனால இப்போ நமக்கும் இந்த பெல்ட்டோட சைஸ் என்னன்னு தெரியாது. இப்போ இந்த பெல்ட்டோட அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஒரு கயிறு எடுத்து இந்த மோட்டரில் இருக்க சாஃப்ட் புள்ளியில இருந்து இந்த ட்ரம்மோட வீலுக்கும் ஒரு நூலை சுற்றி அந்த நூலோட அளவு வச்சு போய் வாங்கிட்டு வந்தேன். அந்த பெல்ட் நம்பர் வந்து 37ஆம் நம்பரு. ஆனால் அது சுத்தமாக பத்தவே இல்லை. திருப்பி அதுக்கப்புறம் சரி இதை விட கொஞ்சம் அதிகமாக வாங்கலாமேன்னு சொல்லி 39 வாங்கிட்டு வந்தேன். அது ரொம்பவுமே லூஸாக இருந்துச்சு. அதுக்கடுத்து வாங்கினது தான் இந்த 38. இந்த பெல்ட் எல்லாம் இந்த நம்பர் சொல்லி தான் வாங்க முடியும். வெளியே அந்த பெல்ட்டை மாட்டிட்டோமேன்னு பார்த்தா பெல்ட் பிறண்டு மாட்டிக்கிச்சு. அதனால திருப்பி மறுபடியும் இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இப்போ மறுபடியும் இதை ட்ரை பண்ணலாம். ஆனால் இது புது பெல்ட்டுன்றனால இது மாட்டுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நானும் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் மாட்டுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. டைட்டாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு இழுத்து பார்த்துட்டேன். ஒரு தடவை 2 தடவை ஆல்ரெடி யூஸ் பண்ண பெல்ட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் மாட்டுறதுக்கு. இப்போ நம்ம ஒரு வழியாக அந்த பெல்ட்டை மாட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதோட அந்த நேம் இருக்க அந்த ஸ்டிக்கர் எல்லாமே வெளியில் தெரியுது. அப்போ இது நேராக தான் மாட்டியிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ ஆனால் கொஞ்சம் டைட்டாக தான் பிடிச்சி ஓடுற மாதிரி இருக்குது. ஆனால் போக போக சரியாயிரும். நம்ம கிரைண்டரை ஆன் பண்ணிட்டு ஓட விட்டோம்னா ஒரு 5 நிமிஷம் ஓட விட்டோம்னா இந்த ஃப்ளெக்சிபிளாக ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா புதுப்பொலியுடன் இந்த கிரைண்டர் ரெடி ஆயிடுச்சு. சரி இப்போ ஓடுதான்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். வாங்க இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். பரவாயில்ல, நான் கூட புது பெல்ட்டுக்கு அதுக்கும் பிடிச்சி ஓடும், நம்ம சுற்றி விட்டால் தான் ஓடுன்னு நினச்சேன். பரவாயில்ல, நல்லாவே சுற்றுது. இது மாதிரியான உங்கள் வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை எப்போயுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.